பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த நடக்குது பார்க்கலாம். இங்க ஆகாஷோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால, இங்க கோபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது சரிதான் நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஆகாஷ பாக்குறத இங்க இனியா வந்தத இங்க ஆகாஷோட அப்பா பார்த்ததுனால, அதுக்கப்புறம் இங்க ஆகாஷோட அப்பா இங்க இனியா மேல கோவப்பட்டு பேசிட்டு, திரும்பவும் என் பையனுக்கு பிரச்சனை குடுக்கலான்ட்டு உங்க வீட்ல இருந்து உன்ன அனுப்பி வச்சாங்களாம். இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் உங்கள சும்மா விட மாட்டேன். இப்பவே போயிட்டு நான் போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன். என் பையன வந்துட்டு உங்க அப்பாவும், உங்க அண்ணனும் தான் அடிச்சாங்க அப்டின்ட்டு, செல்வி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்க அப்பா மேலயும், உங்க அண்ணன் மேலயும் வந்துட்டு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்திருந்தேன். ஆனா, இப்ப திரும்பவும் என் பையனுக்கு பிரச்சனை குடுக்கலான்ட்டு உங்க குடும்பத்திலருந்து உன்ன அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலயும் வந்து நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போயிட்டு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் அப்டின்னு சொல்லிட்டு, அங்கருந்து இனியா கிட்ட பேசிட்டு, இங்க ஆகாஷோட அப்பா கெளம்பும்போது தான், அங்கருந்து இனியா வந்துட்டு, "இல்ல அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்டிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு எதுவுமே காதுல வாங்காம, இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கெளம்பி போயிட்டுருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல இங்க இனியா வந்துட்டு என்னதான் சொல்ல வந்தாலும், அத காதுல வாங்காம இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வேகமா போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க இனியாக்கு எதுவுமே புரியாம ஒரு மாரி பதட்டமா நின்டுருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? இவரு வேற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்போம்னு சொல்லிட்டு கெளம்பி போயிட்டாரு. நம்ம வேற வீட்டுக்கு தெரியாம எழில் அண்ணன் கூட தான் வந்தோம். இப்ப எழில் அண்ணனும் வந்துட்டு இந்த பிரச்சனைல மாட்டுவாரு. இப்ப இந்த விஷயத்த போய் வீட்ல எப்படி சொல்லப் போறோம்? அப்படிங்கிற மாரி குழப்பத்தோட வந்துட்டு இங்க இனியா நின்னுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க இனியா வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா யோசிச்சுட்டே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஆபாசோட அப்பா வந்துட்டு, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, இங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி என் பையன வந்துட்டு அவங்க வீட்லருந்து 2 பேர் வந்து அடிச்சாங்க. அவங்க பொண்ண வச்சு இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க கம்ப்ளைண்ட் குடுத்துறாரு. இங்க ஆகாஷோட அப்பா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆகாஷ் அடிச்சதுனால கோபி மேலயும், செல்வி மேலயும் வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி நேரா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க இனியா வந்துட்டு ரொம்ப பதட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்துல இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் இங்க இனியாவ பாத்துறாரு. இனியாவ பாத்த உடனே இங்க கோபி கேட்டுருக்காரு, "என்ன இனியா எங்க போயிட்டு வர? என்ன பதட்டமா இருக்கு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் இங்க ஈஸ்வரிய வந்துட்டு இனியாவ பாத்துட்டு, "எங்க போயிட்டு வர? உன்ன தான் வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே! இப்ப எதுக்கு யாருக்கும் தெரியாம எங்க போயிட்டு வர? திரும்பவும் போயிட்டு அந்த பையன் ஆகாஷ பாத்துட்டு வரியா?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கோவப்பட்டு இங்க ஈஸ்வரி இனியாவ பாத்து பேச, உடனே இங்க இனியா வந்துட்டு, "இல்ல பாட்டி, நான் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் பாட்டி போயிட்டு வந்தேன். வேற எங்கேயும் போல" அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா ரொம்ப பதட்டத்தோட இங்க ஈஸ்வரிட்ட சொன்ன உடனே, அப்புறம் அங்கருந்து இனியா வந்துட்டு கிளம்பி மேல போயிறாங்க. இங்க இனியா வேற யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இங்க ஆகாஷோட அப்பா வேற வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போயிட்டுருக்காரு. நம்மள வேற அவரு பாத்துட்டாரு. இப்ப அவரு வீட்டுக்கு வந்தாரு அப்டின்னா, வீட்ல இதுவே பெரிய பிரச்சனையா நடக்குமே அப்டிங்கிற மாரி, ஒரு மாரி பயத்தோட வந்துட்டு குழப்பத்தோட இங்க இனியா வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க கோபி வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்டிங்கிற மாரி இங்க கெளம்பிட்டுருக்காரு. இங்க கோபி வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்டிங்கிற மாரி இங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான், அப்பதான் அந்த நேரத்துல இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க வீட்டுக்கு வெளிய நின்னு கத்திட்டு இருக்காரு. "யாரும்மா வீட்டுக்குள்ள? வெளிய வாங்க" அப்டிங்கிற மாரி இங்க ஆகாஷோட அப்பா வீட்டுக்கு வெளிய நின்னு கத்திட்டு இருக்க, அந்த நேரத்துல தான் இங்க கோபி, ஈஸ்வரியும் வந்துட்டு வீட்டுக்கு வெளிய வராங்க. அப்பதான் அங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு வெளிய வந்துர்றாங்க. நேரத்துல இங்க இனியாக்கும் வந்துட்டு தெரிய வந்தது. ஆகாஷோட அப்பா தான் வந்துட்டு வீட்டுக்கு வெளிய கத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா செல்வி ஆண்டி வீட்ல ஆகாஷ நம்ம பார்க்க போனது, இவரு இங்க சொல்ல தான் போறாரு. பெரிய பிரச்சனை ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி பயத்தோட வந்துட்டு இங்க ரூமுக்குள்ளேயே வந்துட்டு இங்க இனியா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க கோபியும், ஈஸ்வரியும் பார்த்துட்டு, "உங்களுக்கு பொறுக்கலையா? என் பையன இப்பதான் வந்துட்டு நீங்களும், உங்க பையன் செரினும் வந்துட்டு சேர்ந்து அடிச்சு இந்த அளவுக்கு அவன ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சுட்டீங்க. இப்ப திரும்பவும் என் பையன ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லிட்டு, உங்க பொண்ண வந்துட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? உங்க பொண்ணு எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு பேசிட்டு இருக்க, உடனே இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்தோட வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இனியாவா? இனியா எப்ப அங்க வந்தா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்திலே வந்துட்டு இங்க கோபிய பார்த்தும், இங்க ஆகாஷோட அப்பா பார்த்து கேட்டுட்டு இருக்க, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "அதாம்மா இனியா காலையில கூட வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மாரி பதட்டமா வந்தாளே! அப்பதான் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோன்னு சொன்னாளே! அந்த நேரத்துல தான் அவ அங்க ஆகாஷ பார்க்க போயிருப்பா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொன்ன உடனே, அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "ஆமா கோபி, காலையில தான் வந்து இனியா இங்க வெளியில போயிட்டு வந்தால்ல. அப்பதான் வந்துட்டு அவ போயிருக்கணும். பாக்கியா எங்க? பாக்கியா கூப்பிடு. பாக்கியா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு மாரி கோவப்பட்டு கத்த, அப்பதான் அங்க பாக்கியா வந்துட்டு வந்துர்றாங்க. பாக்கியா வந்துட்ட பிறகு இங்க ஈஸ்வரி இங்க பாக்கியாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "பாத்தியா பாக்கியா, திரும்பவும் உன் பொண்ணு இனியா என்ன பண்ணி வச்சிருக்கா?" அப்படின்ட்டு. அந்த செல்வியோட பையன் ஆகாஷ பார்க்க திரும்பவும் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். இப்ப அவன் அப்பாங்காரன் வந்துட்டு இங்க கத்திட்டு இருக்கான். "நீயே பாரு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க.
இத கேட்டவுனே இங்க பாக்கியாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இனியா எப்ப அங்க போனா? இனியா அப்படிங்கிற மாரிலாம் இங்க வீட்டுக்குள்ள இருக்க இனியா வந்துட்டு இங்க பாக்கியா கூப்பிடுறாங்க. அப்பதான் ரொம்பவே பதட்டத்தோட வந்துட்டு அங்க மேல இருந்துட்டு இங்க இனியா வராங்க. இனியா வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா இனியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "நீ ஆகாஷ பார்க்கறதுக்காக ஆகாஷோட வீட்டுக்கு போனியா?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இங்க இனியாட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "ஆமாம்மா, நான் ஆகாஷ பார்க்கறதுக்காக ஆகாஷ் வீட்டுக்கு போனேன். எழில் அண்ணன் கூட தான் வந்துட்டு அங்க போனேன். ஆகாஷ் வந்துட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறான்மா. அதுக்கு தான் அவன பார்த்து பேசலான்ட்டு போனேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கிட்ட இங்க இனியா சொன்னவுனே, இத கேட்டவுனே இங்க பாக்கியாக்கு கோவத்துல என்ன பண்றது தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே வந்துட்டு கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேலயும் வந்துட்டு ஏதாவது பண்ணீங்க அப்டின்னா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே உங்கள வரும்போதே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து தான் வந்திருக்கேன். என் பையன அடிச்சு அவங்க 2 பேரையும் வந்துட்டு சும்மா விட்டோனா அப்டிங்கிற மாரிலாம் எங்க ஆகாஷோட அப்பா கோவப்பட்டு பேச, அப்பதான் அங்க இருந்த கோபியும், செரினும் வந்துட்டு இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு கழுத்த புடிச்சு வீட்டிலருந்து வெளிய தத்துறாங்க. அந்த நேரத்துல தான் அங்க போலீஸும் வந்துட்டு வந்துறாங்க. போலீஸ் வந்துட்ட பிறகு இங்க கோபிக்கும், இங்க செரினுக்கும் ஒண்ணும் புரியல. இங்க போலீஸ பார்த்த உடனே இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு, "பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போதே வந்துட்டு இவங்க 2 பேரும் நடிக்க வராங்க. இதே மாரி தான் வந்துட்டு என் பையன இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. இதனால தான் வந்துட்டு இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தேன். இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க போலீஸ பார்த்த உடனே இங்க கோபியையும், செரீனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ளார வந்து வெளிய வந்துறாங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஈஸ்வரி, பாக்கியா, எழில் அது மட்டும் இல்லாம ஜெனி எல்லாருமே வந்து வெளிய நின்னுருக்காங்க. கூடவே வந்துட்டு இனியாவும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க போலீஸ் வந்துட்டு கோபியையும், செரீனையும் பார்த்துட்டு, இந்த மாரி இவரோட பையன் ஆகாஷ அடிச்சத நான் இப்போ உங்கள அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு பயத்துல ரொம்பவே பதட்டமாயிடுது. உடனே இங்க ஈஸ்வரி போயிட்டு இங்க போலீஸ் கிட்ட வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க மேடம், ஏதோ தவறுதலா வந்துட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த பையன் ஆகாஷ அடிச்சுட்டாங்க. இதுக்கோசரம் வந்துட்டு என் பையன் கோபி வந்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. என் பையன் கோபி ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன். இப்ப இந்த நேரத்துல என் பையன வந்துட்டு எதுவும் அரெஸ்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு மாதிரி போயிட்டு இங்க ஈஸ்வரி இங்க போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க இனியா வந்துட்டு ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு என்னால தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்ப நான் ஆகாஷ பார்க்க போனனால தான் இப்ப டாடியையும், அண்ணனையும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி இனியா ஒரு சைடு ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபியையும், இங்க செரீனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபியும், செரீனையும் அரெஸ்ட் பண்ணும்போது இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா இங்க போலீஸ் வந்துட்டு எதுவுமே காதுல வாங்காம இங்க கோபியும், செரீனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஆகாஷோட அப்பா வந்துட்டு இங்க கோபியும், செரீனும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்ட பிறகு, இங்க வீட்ல இருக்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, இந்த மாரி தான் வந்துட்டு திரும்பவும் என் பையன்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்டின்னா, எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அமையும்னு சொல்லிட்டு, அங்கருந்து எங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு கிளம்பி போயிறாரு. இங்க ஆகாஷோட அப்பா வந்துட்டு கிளம்பி போயிட்ட பிறகு, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்டுருக்காங்க. "இப்போ உனக்கு சந்தோஷமா பாக்கியா? பார்த்தல்ல உன் பொண்ணு இனியா வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இப்போ கோபியும், செரீனும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏற்கனவே என் பையன் கோபி வந்துட்டு காலையிலேயே சொன்னான். இப்போ வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு அவனே தான் போறேன்னு சொன்னான். இப்படி இருந்தும் வந்துட்டு உனக்கு பொறுக்கல. இப்ப பாரு போலீஸே வந்துட்டு கோபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என் பையன் கோபிய நீயும் உன் பொண்ணு இனியாவும் வந்துட்டு சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? இப்போ உங்க 2 பேரால தான் வந்துட்டு என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். கூடவே வந்துட்டு போலீஸு செயினையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ என்னமோ சொன்னீங்க பாக்கியா, அன்னைக்கு இனியா வந்துட்டு என் பேச்ச மீறி இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டான். நான் இனியாட்ட பேசிட்டேன் அப்படிங்கிற மாரிலாம். இப்ப இனியா என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? உனக்கே தெரியாம அந்த செலியோட பையன பாக்க எயில கூட்டிட்டு போயிருக்கா. எயில் உனக்கு போதுமாப்பா இப்போ? உன் தம்பியும், உங்க அப்பாவையும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இனியாவ அந்த பையன் ஆகாஷ பாக்க இனியாவ நீ கூட்டிட்டு போன அப்படிங்கிற மாரிலாம். இங்க எயில பாத்துட்டு இங்க ஈஸ்வரி கேட்கறாங்க. அப்பதான் எயிலும் வந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, இனியா ஒண்ணும் சும்மா போயிட்டு ஆகாஷ பார்க்கணுன்ட்டு போல. அவன் ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறான். அதுக்கு வந்துட்டு இனியா அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அதனால தான் வந்துட்டு இனியாவ நான் கூட்டிட்டு போனேன். மத்தபடி எதுவுமே கிடையாது. நீங்க இதுல தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்பாவும் சரின்னு வந்துட்டு ஆகாஷ் அடிச்சதால ஆகாஷோட அப்பா இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு. அதனால வந்துட்டு அப்பாவையும் சரின்னு வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கும் இனியா போயிட்டு ஆகாஷ பார்க்கறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பாட்டி. நீங்க தேவையில்லாம வந்துட்டு என்னையும், அம்மாவையும் இனியாவும் வந்துட்டு இதுல சம்மந்தம் பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க எழில் ஒரு சைடு கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்கறாங்க. "பாத்தியா பாக்கியா, உன் பொண்ணு இனியாவும், செரீனும் வந்துட்டு எப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. நீயும் பார்த்துட்டு அமைதியாவே நிக்கிற. வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் தீட்டி தான் வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. வீட்ல எனக்காக வந்துட்டு அவங்க 2 பேர் தான் பேசுவாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் வந்துட்டு போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ண விட்டுட்டீங்க. அடுத்து என்ன என்னையும் வந்துட்டு வீட்ல இருந்து வெளிய அனுப்பிச்சுருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க பாக்கியா பார்த்து பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, உங்கள யாரும் இந்த வீட்ல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீட்ட விட்டு வெளிய போலாம் தாராளமா. உங்க பையன் கூட போய் இருக்கலாம்.
உங்க பையன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா அங்க கூட போய் இருங்க. உங்கள யாரும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்க சொல்லி இதுக்கு மேல கட்டாயப்படுத்த போறதில்ல. நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுனால இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நானும் எவ்வளோ தான் பொறுத்து போறது. சரின்னும் அவர் கோபி பண்ண தப்புக்காக அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? இனியா வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பு எதுவும் பண்ணல. ஆகாஷ் வந்துட்டு பரீட்சை எழுத போறான். அதுக்கு வந்துட்டு இனியா வாழ்த்துக்கள் சொல்ல தான் போயிருந்தா. அதுவும் கூட வந்துட்டு அவங்க அண்ணன் எழில வந்து கூட கூட்டிட்டு போயிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் வந்துட்டு தேவையில்லாம பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு கோவப்பட்டு இனியாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. அப்பதான் உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு, "சபாஷ் பாக்கியா! நீ நெனச்ச மாரியே வந்துட்டு எல்லாமே நடக்குதுல்ல. இப்ப என்னையும் வந்துட்டு வீட்ட வெளிய போக சொல்லிட்ட. இதுக்கு மேல வந்து நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நான் இப்பவே வந்துட்டு வீட்ட வெளிய போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவமா வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஈஸ்வரி வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்.